கும்ப மரியாதை அளிக்கப்படுகிறது. அதன் வழியாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மக்களவைத் தேர்தலையொட்டி திமுக சார்பில் கூட்டணி கட்சிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த அண்மை செய்தி தொடர்பாக விரிவாக அலசுவதற்காக தற்போது செய்தி அறையிலிருந்து இணைகிறார் நெறியாளர் தேவப்பிரியன். இனி உங்களிடம். நன்றி சிவரஞ்சனி. நாடாளுமன்ற தேர்தல் தேதி எப்போது வேண்டாலும் அறிவிக்கப்படலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில சரியாக பிப்ரவரி 3ஆம் வாரத்தில் தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில் அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் பணிகளை ஏற்கனவே முடக்கி வச்சிருக்காங்க. தற்போது திமுக அதற்கான அதிகாரப்பூர்வ பணிகளை தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். தற்போது 2 மிக முக்கியமான ஒரு குழுக்களை திமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயார் செய்வதற்கான ஒரு குழு, மற்றொன்று தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்காகவும் கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காகவும் ஒரு குழு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் பாண்டிராஜ், இந்த அறிக்கையுடைய முக்கியத்துவம் என்ன, எதற்காகலாம் குழு அமைக்கப்பட்டிருக்கு, இந்த குழுல யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு? தேவப்பிரியா, நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தல் காய்ச்சல் என்பது கடந்த சில மாதங்களுக்கு முன்பே தொடங்கிவிட்டது. அதற்கான பணிகளை அனைத்து கட்சிகளுமே தொடங்கிவிட்டது. அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் மக்கள் கழகம் அதற்கு ஒருபடி மேலாகவே சென்று பாக முகவர்களுக்கான பயிற்சி கூட்டத்தையே அனைத்து மண்டலங்களிலும் நடத்திவிட்டு தேர்தல் களத்தில் தற்பொழுது முன்னோடி இருந்து வருகிறது. அந்த சூழலில் தற்பொழுது தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள், அதாவது மாநில கட்சிகளில் திமுக முதன்மையாக தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான குழுக்களை அறிவித்திருக்கிறது. அதில் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழு மற்றும் தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு, அதே போன்று தேர்தல் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தை குழு என்ற ஒரு 3 முக்கிய குழுக்களை நியமித்து தற்போது திமுகவினுடைய தலைமையானது அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறது. மிக முக்கியமாக நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்க குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் கனிமொழி கருணாநிதி எம்பி தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 8க்கும் மேற்பட்ட அந்த உறுப்பினர்கள் அடங்கிய அந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமாக திமுகவினுடைய தலைமை கழக செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்கோவன், டெல்லி சிறப்பு பிரதிநிதியும், அதே போல திமுகவினுடைய கழக விவசாய அணியினுடைய செயலாளர் கூடிய AKS விஜயன், அதே போன்று திமுக கழகத்தினுடைய சொத்து பாதுகாப்பு குழு செயலராகவும் அதே போன்று அமைச்சராகவும் இருக்கக்கூடிய PTR பழனிவேல் தியாகராஜன் இந்த குழு இடம்பெற்றிருக்கிறார். ஏற்கனவே கடந்த காலங்களில் திமுகவினுடைய தேர்தல் குழு அமைக்கக்கூடிய பட்சத்தில் அதில் மிக மூத்த உறுப்பினர்கள் இருப்பார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால் நாம் பழைய தற்போது இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பல்வேறு குழுக்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் தற்போது இளம் ரத்தம் பார்க்கக்கூடிய வகையில் புதிய உறுப்பினர்களை கொண்டு இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமானது நாடாளுமன்றத்தினுடைய கதாநாயகம், அதாவது தேர்தலினுடைய கதாநாயகன் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்குது ஒரு கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை. அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான ஒரு குழு ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவினுடைய அறிவிப்பை துரைமுருகன் வெளியிட்டிருக்கிறார். அதில் கனிமொழி கருணாநிதி எம்பி தலைமையில் TKS இளங்கோவன், AKS விஜயன், PTR பழனிவேல் தியாகராஜன் மற்றும் தொழில்துறையினுடைய அமைச்சரும் திமுகவினுடைய தகவல் தொழில்நுட்ப செயலாளர் இருக்கக்கூடிய TRD ராஜா, கோவி செலியன் பட்டத்தை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினர் KRN ராஜேஷ்குமார், திமுகவினுடைய மாணவர்கள் அதே போன்று மாநிலங்களவை உறுப்பினர்கள் MM அப்துல்லா, அதே போன்று ஆயிரமலத்து சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரும் அதே போன்ற இளம் மருத்துவருமான எல் நாகநாதன், அதே போன்று சென்னை மாநகர் மேயர் பிரியாவும் இந்த குழு இடம்பெற்றிருக்கார். மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது புதுமுகங்கள். இதுவரை தேர்தல் களத்திற்கான பணிகளுக்கும் அறிவிக்கப்படாத மிக முக்கியமாக பல்வேறு புதிய முகங்கள் இந்த அறிக்கையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கக்கூடிய மிக முக்கிய நெருக்கடி குறிப்பிட்டோம். தேர்தல் என்று குறிப்பிட்டாலே தேர்தலுடைய கதாநாயகத்தை சொல்லக்கூடிய வகையில் இருந்தது கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையுடன். அந்த தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய வகையில் மிக முக்கியமான 2 புதிய முகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறது. மிக முக்கியமாக திமுக பல விமர்சனங்கள் எழுந்தது. குறிப்பாக PTR பழனிவேல் தியாகராஜன் ஒதுக்கப்பட்டிருக்கிறார், அது ஒதுங்கியிருக்கிறார் என்ற ஒரு விமர்சனமானது எழுந்த நிலையில் PTR பழனிவேல் தியாகராஜன் தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையை தயாரிக்கக்கூடிய குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்.
பொதுத்துறை அமைச்சர் TRP ராஜா இடம்பெற்றிருக்கிறார். அதே போன்று மாநிலங்களவை உறுப்பினர் எம்பிஆர் KRN ராஜேஷ்குமார் தொடர்ந்து இணைப்பெறுங்க. அடுத்த